ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்ல மெமரின் சுத்தமாக இதுவாயிடுச்சு, பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். 1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் இதில் 80x40 மெமரின் சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணியாச்சு. வேஸ்ட் தண்ணியை வெளியே விட்டு ஒரு 10 லிட்டர் இதில் கெமிக்கல் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின் கிளீனரு பாருங்க. இது கெமிக்கல் இப்போ யூஸ் பண்றது எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க ரொட்டேஷன்ல யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணணும். நார்மலா செக் பண்ணீங்கன்னா லீக்கேஜ் ஆகுதா, கரெக்டா பிரஷர் கொடுக்குதா மோட்டர் பாத்தீங்கன்னா. இப்போ பாத்தீங்கன்னா இதுல 10 லிட்டர் கெமிக்கல் ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்டே கொஞ்சம் கெமிக்கல் இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா 10 லிட்டர் இது யூஸ் பண்ணணும். ஒரு 1000 லிட்டர் ஆரோ பிளான்னா பாத்தீங்கன்னா 10 லிட்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பண்ற கமெண்ட் பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ள எந்த ஒரு ஆன்சரா இருந்தாலும் கிடைச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் எப்படி இதை சர்வீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இப்போ மெமரின் கிளீனிங் ஆயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதுல எப்படி கிளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரா வாட்டர் இது இருக்கு பாத்தீங்களா, வாட்டர் அது க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஹை பிரஷர் பம்ப்ல ஒரு கனெக்ஷன் எடுத்திருக்கோம். மேல பாருங்க கேட் வால் க்ளோஸ்ல இருக்கா, மெமரின் கிளீன் பண்றதுல அந்த இடத்துல பாருங்க. இது வேஸ்ட் வாட்டர். எப்பவுமே ஆர்ஓல போற வேஸ்ட் வாட்டர்ல ஒரு கேட் வால்வ் இருக்கும். அது எப்பவுமே நேரா தான் வைக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதை நேரம் வச்சுட்டோம்னா அந்த வேஸ்ட் வாட்டர் தான் இதுல ரொட்டேஷனா வருது பாருங்க. பைப் கையில பிடிச்சிட்டு இருக்கும் பாத்தீங்களா. இது பாத்தீங்கன்னா அந்த வேஸ்ட் வாட்டர் இது கையில பிடிச்சிட்டே இருக்கும். அது ரொட்டேஷன்ல வந்துட்டே இருக்கும். அந்த தண்ணியை மெமரின் உள்ள போயிட்டு ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும். கெமிக்கல் வாட்டர் ரொட்டேஷன்ல வந்துட்டே இருந்தா நல்லா கிளீன் ஆகும். மெமரின் பாத்தீங்கன்னா பாருங்க, இதுதான் பெரிய மெமரின். இது பாத்தீங்கன்னா 80x40 சைஸ். இது பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் 200-300 லிட்டர் தான் வருது. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப குடிக்கிற வாட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வந்தது. அதான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா குடிக்கிற வாட்டர் ரொம்ப கம்மியா வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பாத்தீங்கன்னா செக் பண்ணதுல பாத்தீங்கன்னா மெமரின் ஃபுல்லாவே ஜாம் ஆகி பிளாக்கேஜ் ஆயிடுச்சு, ஃபுல்லா அடப்பு ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் கெமிக்கல் நம்ம கிளீன் பண்றது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 லிட்டர் கெமிக்கல் இதுக்கு ஆகும். ஏன்னா பாத்தீங்கன்னா மெமரின் உள்ளே 5 லிட்டர் ஃபுல்லாவே இது ஆயிடும். அதுக்கப்புறம் பைப்ல பாத்தீங்கன்னா ரொட்டேஷன்ல ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு 5 லிட்டர். பாருங்க நல்லாவே கிளீன் ஆகுது பாருங்க. மெமரி பாத்தீங்கன்னா எவ்வளவு டஸ்ட் எல்லாமே இதுவாடுது, எந்த பிரஷர்ல போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இங்க பாருங்க ஹை பிரஷர் பம்ப் மேல கேட் வால் க்ளோஸ்ல இருக்கு பாருங்க. ஜம்பா ஃபில்டர்ல இருந்து வர லைன் பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல இருக்குங்களா. அது க்ளோஸ்ல இருந்து இப்ப மோட்டர் மட்டும் தான், மோட்டர் பிரஷர் மட்டும் தான் வலிக்குது. இதுல பாத்தீங்கன்னா மோட்டர் பிரஷர்ல மெமரின் கொடுத்து மெமரில இருந்து அப்படியே அவுட் போட்டு டைரக்டா இதுல ரொட்டேஷன் வேற ஒண்ணுமே இல்ல. மெமரின் கிளீனிங் பாத்தீங்கன்னா வேற எதுனா பைபாஸ் வால்வ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்பதான் மோட்டர் நல்லா பிரஷர் கொடுக்கும், நல்லா இழுக்கும் தண்ணி பாத்தீங்கன்னா. இதே ப்ரெஷர்ல குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரொட்டேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க வச்சீங்கன்னா நல்லா மெமரின் கிளீன் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெமரின் நல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்ணதை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு இப்போ எவ்வளவு வாட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மெமரின் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் மெயினா இம்பார்ட்டன்ட் இதான் பாத்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, வேஸ்ட் வாட்டர் அது வெளியே விட்டுருங்க. இல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எங்கன்னா வாஷ்ரூமுக்கு அது போல கிளீன் பண்றதுக்கு வச்சுக்கலாம். அந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா மெமரி நல்லாவே கிளீன் ஆயிடுச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்றப்ப உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணியாவது அந்த குடிக்கிற வாட்டர்ல வந்ததுன்னா சொட்டு சொட்டா தண்ணி வரும் பாத்தீங்களா. அப்படி வந்தாலே சக்சஸ்ஃபுல்லா மெமரின் கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வேஸ்ட் வாட்டர், இதையும் விட்டுணும் வெளியில. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுலயும் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேல வெளியில விட்டுருங்க. மெமரின் கிளீன் பண்ணிருக்கோம்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு தான், வேற ஒன்றும் பெரிய இதுலாம் இல்லை. அந்த அளவுக்கு எஃபெக்ட்லாம் இருக்காது. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா மெமரின் கிளீனர் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. வேற எதனா கெமிக்கல் ஆசிட் எதனா புதுசா எதனா யூஸ் பண்ணீங்கன்னா எஃபெக்ட் வர சான்ஸ் இருக்கு, சைடு எஃபெக்ட். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா மெமரின் கிளீனர் எதுவோ எந்த கம்பெனியோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. எந்த கம்பெனியா இருந்தாலும் கிளீனர் கடையில போயிட்டு கரெக்டான கெமிக்கல் வாங்கி யூஸ் பண்ணுங்க. லோ பிஹெச் ஹை பிஹெச் இதுல பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்கு. லோ பிஹெச் ஹை பிஹெச். லோ பாத்தீங்கன்னா 1000 TDS-க்குள்ள இருக்கிறது. லோ பிஹெச் பாத்தீங்கன்னா ஹைட்ரோபாலிக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த ஆசிட் இது எல்லாமே கிளீன் பண்றது, எல்லாமே ஐரன்லாம் எல்லாம் ரிமூவ் பண்றது எல்லாமே லோ பிஹெச்லயே வந்துடும். எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே ஊத்தினாலே நம்ம ஆசிட் மாரி அப்படியே இதுவாகும், நுர மாரி வர ஆரம்பிச்சிடும். அதான் பாத்தீங்கன்னா லோ பிஹெச். ஹை பிஹெச்ல அவ்வளவும் தெரியாது. ஹை பிஹெச்ல ரொம்ப ஹார்டான வாட்டரா இருந்துச்சுன்னா 1000 TDS-க்கு மேல உங்களுக்கு தண்ணி இருந்ததுன்னா ஹை பிஹெச் யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் கீழே தான் விட்டு இருக்கும் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுத்தமா தண்ணியே வரல. இது பாத்தீங்கன்னா ஆரோ கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா மெயினா தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கம்மியா வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதுல பாத்தீங்கன்னா ஆரோ பிரஷர் மீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரஷர் மீட்டரே டேமேஜ் ஆயிடுச்சு, கிராக் ஆயிடுச்சு.
அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஜாம் ஆயிடுச்சு, ஃபுல்லா அடைப்பு ஏற்பட்டு மோட்டர்ல இருந்து ப்ரெஷர், நல்லவேளை பைப்ல எங்கேயும் டேமேஜ் ஆகல, ப்ரெஷர் மீட்டர் இதுவாயிடுச்சு. ஏன்னா ப்ரெஷர் மீட்டர் லீக் ஆனதால வந்து பாத்தீங்கன்னா ஏர் எல்லாம் அதுல வெளியே வரதால மோட்டரினுடைய ப்ரெஷர் கம்மியாகி பைப் எங்கேயும் டேமேஜ் ஆகல. ஆரோ பிளான்ல எந்த டவுட்டா இருந்தாலும் சரி, நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு லைவ் வீடியோலே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சர்வீஸை பத்தி சொல்லுவேன். எதுவாக இருந்தாலும் நீங்க எப்போனாலும் எனக்கு வந்து கால் பண்ணலாம். கால் பண்றதுனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா லைவ்லயே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வேணும்னா என்னுடைய மெயில் ஐடி கொடுப்பேன். நான் கமெண்ட் பாக்ஸ்ல மெயில் ஐடி கொடுப்பேன். மெயில் ஐடியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்க, நான் வந்து நம்பர் சென்ட் பண்றேன். ஏன்னா டைரக்டா நம்பர் கொடுத்தா நிறைய கான்டாக்ட்ல கால் வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே மெமரின் கிளீன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்ப் வருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோங்களா? இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1000 லிட்டர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 500 லிட்டர் ஆரோ பிளான்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம். 1000 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்து நிறைய இல்லை, ஒரு 7-8 பிளான்ட் தான் இருக்கு. அடிக்கடி இது வந்து ப்ராப்ளமும் ஆகாது. இப்போ ஹை ப்ரெஷர் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா 2 3 HP பம்ப். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ப்ரெஷர் கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ட்ரிங்கிங் வாட்டர் எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க. பைப் வச்சிருக்கும் பாத்தீங்களா, நல்லா ப்ரெஷராகவே வர ஆரம்பிக்குது பாருங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க. இப்போ தண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வெளியிலே தண்ணி விட்டுணும். அந்த அளவுக்கு நம்ம மெமரின் கிளீன் பண்ணுறோம், அந்த அளவுக்கு வெளியில விட்டுட்டா நம்மளுக்கும் நல்லது தான் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ ப்ரெஷர் மீட்டர்லாம் செக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு 92 மீட்டருக்கு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மீட்டர் செக் பண்ணதில்ல. ஏன்னா ரொம்ப இது வந்து பழைய இது இல்லை, ரொம்ப நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா பைப் டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக மெமரி இன்னமும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இது ஆயிடுச்சுன்னா, ரொட்டேஷனில் போக போக மெமரின் கிளீன் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. இந்த ஆர்ஓ பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ஆர்ஓ பிளான்ட்ல எந்த இதுவாக இருந்தாலும் சரி, டவுட்டா இருந்தாலும் சரி, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா தமிழ்ல கமெண்ட் வரவே மாட்டுது. தமிழ்ல வந்து இருக்காங்களா கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டுது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறவங்க தமிழ்ல இருந்தா தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அது மாதிரி நான் வீடியோ வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணுவேன். தமிழ் அதிகமாக கமெண்ட் வந்துன்னா தமிழ் வீடியோ அதிகமாக போட ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓவாக இருந்தால் கூட சரி, டொமஸ்டிக் ஆர்ஓவாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் ஆர்ஓ இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் டவுட்டு உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி விட்டுருவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியே சர்வீஸிங்க்கு சொல்லுவேன். எந்த ஒரு சர்வீஸ் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபரு, என்னுடைய லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுறவங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்து சரியா சுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அதில் பின் எல்லாமே ஃபிட் பண்ணல சரியா. வந்து பாத்தீங்கன்னா அதில் மோட்டர் கட்டி பார்த்தா கொஞ்சம் லைட்டா ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் சுத்துதோ காத்து வருதோ அந்த அளவுக்கு மோட்டர் ஹீட் ஆகாது. இதுல மோட்டர் ஹீட் ஆகிறதால வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் செக் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சேக் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் யார் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இது ஆகல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பின் வச்சு கரெக்டா ஃபிட் பண்ணிட்டு அப்படியே சுத்த வைக்கலாம் பாருங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இது போல எப்பயுமே ஓட விடக்கூடாது, கப்பு போடணும். கப்பு போடுறதா வந்து பாத்தீங்கன்னா மோட்டருக்குள்ள வந்து காத்து போகும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒர்க் ஆகும், ஹீட் ஆகாம இருக்கும். இது போல நீங்க ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே சுத்த விட்டீங்கன்னா அந்த இதுக்கு வந்து ஒரு இது யூஸ்ஃபுல்லா இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா காத்து ஃபுல்லா வெளியே தான் போகும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே போச்சுன்னா ஒண்ணுமே யூஸ்ஃபுல் இல்லைல்ல. அந்த கப்பு போட்டே ஆகணும், கவர் போட்டு இது பண்ண மோட்டருடைய கப்பு போட்டு யூஸ் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது போகும், காத்து போகும். அப்பதான் நல்லா கூலிங்கா இருக்கும் மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகாம. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் தான் போயிட்டு இருக்கு. வேற மெமரின் கிளீன் பண்ண அந்த கெமிக்கல் இருக்குங்களா, அதையும் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசலை எப்படி கிளீன் பண்றது ஷார்ட் கட் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். இந்த வெசல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு, ரொம்ப பிளாக்கேஜா இருந்தாலும் இதை வந்து எப்படி இது பண்றது கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கட்டா பாக்குறோம். இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லுலாம் எடுத்து அடிக்க கூடாது. நான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் சும்மா காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கட்டை இருந்தா ஒரு எமர்ஜென்சிக்கு ரொம்ப பிளாக்கேஜ் ஆகி மண்ணு கல் எல்லாம் ஃபுல்லா இதுவாயிடுச்சுன்னா, அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஓரளவு டெம்பரரியா சர்வீஸ் பண்ணலாம். இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டை எடுத்து நம்ம லைட்டா தட்டி பேக் வாஷ்ல வச்சுட்டு ஒரு கட்டியில லைட்டா அந்த வெசல்ல வந்து தட்டினோம்னா நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க நான் வந்து பேக் வாஷ் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வேஸ்டேஜ் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இப்ப பாருங்க ட்ரிங்கிங் வாட்டர் நல்லாவே இதுவாகுது. இப்போ வந்து ஆர்ஓ பிளான்ட் நல்லா சக்சஸ்ஃபுல்லா சர்வீஸ் ஆயிடுச்சு. வீடியோல எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளான்ட், 2 3 HP மோட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹீட் ஆகல மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இதுவாச்சு, செக் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹீட் ஆச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணலாம் நம்ம வந்து மோட்டர். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா